புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஒரு வார காலமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட நட்சத்திர விடுதிகளில் புக்கிங் குறைந்து உள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். பெஞ்சல் புயல் பாதிப்பு மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி வருவதற்கு தற்போது சுற்றுலா பயணிகள் தயங்குவதாக கூறப்படுகிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என தொடர் விடுமுறை உள்ள நிலையிலும் தங்கும் நட்சத்திர விடுதிகளில் புக்கிங் குறைந்து உள்ளது. வருடந்தோறும் 50க்கும் மேற்பட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறுவதால் புத்தாண்டு கொண்டாட்டம் கலையிழந்துள்ளது. இதனிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடற்கரை சாலையில் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மழை, புயல், வெள்ளம் காரணமாக இந்த டிசம்பர் வந்த வருகை ரொம்ப கம்மியாக இருக்கிறது. தூதுவளை, கரிசலாங்கண்ணி, ஆடலோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கலை இல்லாமல் இருக்கின்றது. அது புக்கிங் இப்போதைக்கு எப்பயுமே எந்த வருஷமே டிசம்பர் 10 ஃபுல்லாயிடுது. இந்த வருடம் இந்த மழை டெய்லி அறிவிக்கின்றதுனால எங்களால் புக் பண்ண முடியல, பண்ணாலும் வரல, எல்லாம் கேன்சல் ஆகுது. அப்போ சராசரி எப்பயும் உள்ள வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஒரு கலை இழந்து தான் காணப்படுகின்றது. இன்னும் 2 நாள் போய் மழை கம்ப்ளீட்டாக நிறுத்திவிட்டால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த வருஷம் டல்லா ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஈவெண்ட் தான் எங்களால் இப்போ பார்க்க முடியுது. இது வரலாம். ஏன்னா நேரம் ஒரு 10-15 ஈவெண்ட் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்கு. அந்த 2 ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கு வேலை ப்ரொமோஷன்ல. காரணம் இதுதான், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியும் 28% ஆயிடுச்சு. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லை. அதனால எல்லாரும் ஒரு நியூ இயர் ஈவெண்ட் பண்ணணும்னாலும் பயந்து வர்றாங்க. ஈவெண்ட் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைம் அப்போ முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோங்கிறது. இப்போ மெட்ரோ டவுனில் தான் 10%, மற்ற டவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8%. இப்போது இது கிளியர் கம்யூனிகேஷன் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எங்களால் வெல் இன் அட்வான்ஸ் நாங்கள் பிளான் பண்ண முடியுது நியூ இயர் ஈவெண்ட். ஆனால் இந்த பாலிசியில் 31st வரலேருந்து நமக்கு அதனோட ஒரு கரெக்டான ஒரு பர்சன்டேஜ் தெரிய மாட்டேங்குது. போன வருஷம் இருந்த காவல்துறை எண்ணிக்கையை விட இந்த வருஷம் நம்ம இன்னும் அதிகமாக காவல்துறையோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம நியூ இயர் அப்போ போட் பெட்ரோலிங்ஸும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ட்ரௌனிங், டெத்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்காக போட் பெட்ரோலிங் நம்மகிட்ட ஆல்ரெடி ட்ரோன்ஸ் இருக்குது. ஒரு 3 ட்ரோன்ஸ் இருக்குது. டூரிசம் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாகவும் ட்ரோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரோன் மூலமாக சர்வேலன்ஸு ப்ளஸ் சிசிடிவி சர்வேலன்ஸு அதை வச்சு நம்ம ஒரு அமைதியான எந்த விதமான விபத்தும் ஏற்படாத ஒரு புத்தாண்டை நம்ம கொண்டாடணும்.